ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி லவ் பெட்ஸ் யூடியூப் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராயல் ப்ளூ பீட்டா ப்ரீடிங் செட்டப் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் பண்ண ஒரு தப்பை திருப்பி நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. என் வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு அதை என்ன ப்ராப்ளம் இருந்தது, என்ன அதனால் இஷ்யூவை நான் ஃபேஸ் பண்ணேன், ஸோ அதை எப்படி நான் சரி பண்ணேன்னு உங்களுக்கு அதை தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. பார்த்திங்கன்னா நான் ராயல் ப்ளூ பீட்டா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரே டேங்க்கில் செப்பரேட் பார்ட்டிஷனாக நான் கிளாஸ் வச்சு செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களோட பபுள்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் மேலே வைக்கிற அந்த ஆல்மண்ட் லீஃப் அதுவும் பாதாம் மேலேயும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பபுள்ஸ் கழியாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ நான் அதை தான் நானும் பண்ணேன். ஃபஸ்ட் டே நான் ரெண்டுத்தையும் ஆப்போசிட்டில் கிளாஸ் வச்சு மறைச்சிட்டேன். ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணி விட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே பபுள்ஸ் நல்லாவே கட்டி இருந்தது மேல் பீட்டா. ஸோ ஓகே, நான் என்ன நினச்சேன், நல்லா க்ரோத் ஆகும், நல்லா பபுள்ஸ் கட்டியிருக்கு, ஸோ எக் நல்லா லைவ் பண்ணி நல்லா இருக்கும் பார்த்தேன். ஸோ எனக்கு அதில் பார்த்திங்கன்னா பெரிய ட்ராபக்னா பார்த்திங்கன்னா இந்த அலுமினா லீஃப் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா பாதாம் மேலே. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒன் டேயில் பார்த்திங்கன்னா அது தண்ணியில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கீழே டவுன் ஆகிடுச்சு. இது ஆனதுனால பார்த்திங்கன்னா என்னுடைய பபுள்ஸும் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. திருப்பி பீட்டாவை வந்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இருந்தது. ஸோ ஓகே, இது திருப்பி ஓகே ஆகாது போலுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகேன்னு சொல்லி பாலித்தீன் கவரை எடுத்து கட் பண்ணி சும்மா நான் மேலே போட்டு வச்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டன் ஈவினிங் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே பபுள்ஸன்ஸ் கட்டியிருந்தது. அதே டைமில் பார்த்திங்கன்னா ஹெக்ஸும் நல்லா ஹேட்ச் பண்ணி நல்லா ஃபெர்டிலைஸ் பண்ணியிருந்தது மேலும் ஃபீமேலும். ஸோ அப்போ தான் இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ஆல்ரெடி மேலும் ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகிருக்கும் பபுள்ஸ் கட்டி. ஸோ திருப்பி பபுள்ஸ் கட்டாதுங்க ஹெக் லே பண்ணது பார்த்திங்கன்னா ஃபீமேல் நல்லாவே ஹெல்த்தியாக தான் இருந்தது. ஏன்னா மேல் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்தது. ஃபுட்டு போட்டோன்னே ஃபுட்டு ஒன்றே எடுத்துகிட்டு இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு திருப்பியும் நான் இதுக்கப்புறம் இதில் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன் டே திருப்பி அப்படியே விட்டேன். பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெக் லைவ் பண்ணிச்சு, நல்லா ஃபெர்டிலைஸ் பண்ணி பபுள்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டி மேல் ஃபீமேலும் பபுள்ஸ் ஒன்று ஒன்றா எக் மெத்துமே அந்த பபுள் கட்டி மேலே அப்ளை பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிவித்து பார்த்திங்கன்னா அல்மண்ட் லீஃப் பாதாம் மேலேயே யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், சேஃப்டியாக இருக்கும் எனக்கு தோணுது. ஸோ மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் இது எப்படி ஃபெர்டிலைஸ் பண்ணி எப்படி ஹெக்ஸில் ஹேட்ச் ஆகி குட்டிங்க எப்படி க்ரோத் பண்ணுது நம்ம உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணேன். என்னோடய வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் டல்லாகவே இருக்குது. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. போக நான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நான் நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா கிளியராகவே வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வர யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா குட்டிங்களை எப்படி நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறது, ட்ரை ஃபுட்ஸு மட்டுமே ட்ரை ஃபுட் இல்லாமல் ட்ரை ஃபுட்டில் எப்படி குட்டிகள் நல்லா க்ரோத் பண்ணுறது, ஸோ அதை எப்படி நல்லா வளர வைக்கிறது, எப்படி நல்லா கலர் கொண்டு வரதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் இந்த யூடியூப் சேனல் பார்த்தேன், எல்லாருமே சஜஷன் பண்ணது லைவ் ஃபீட் கொடுத்தா மட்டும் தான் குட்டிங்க நல்லா க்ரோத் இருக்கும்ன்ட்டு. ஸோ நான் பார்த்திங்கன்னா வித்தவுட் லைவ் ஃபுட்டில் நான் உங்களுக்கு இந்த குட்டிகளை எப்படி வளர்க்குறது, அடுத்த நல்ல கலர் எப்படி வர்றது, எப்படி வளர்க்குறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணி பார்த்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ அதுவே திருப்பி உங்களுக்கு நான் ஒரு என்னுடைய சேனலில் இந்த கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபுட்டை மட்டும் அடுத்த வர வீடியோவில் நான் என்ன ஃபுட்டு கொடுக்க போகிறேன், என்னென்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் அதை பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவுமே எங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ நானும் இதேமாதிரி ப்ரீடிங் போட்டேன், ஆனால் குட்டிங்க ஹேட்ச் ஆகி ஆனால் உடனே இறந்து போகுது. ஸோ அதுக்கும் ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா குட்டிங்களில் போடுறது வந்து உடனே தண்ணியில் ஒரு 4 to 5 days பார்த்திங்கன்னா அதுங்க நல்ல ஒரு பெரிய பாக்ஸில் அது நல்லா ஃப்ரீ ஸ்விம் ஆகிற வரைக்கும் அதில் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்விம் ஆனதுக்கப்புறம் மேலே தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபீமேல் குட்டிங்களை மட்டும் தனியாக அதில் வைக்கணும். ஃபீமேல் ஆல்ரெடி எடுத்துடுவோம். வித்தின் 1 டேயில் அதுங்க எக் ஃபெர்டிலைஸ் பண்ண உடனே மறுநாள் பார்த்திங்கன்னா மேலே அதை விடாது திருத்திட்டே இருக்கும். ஸோ அதை உடனே அந்த டைமில் எடுத்துருவேன். ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியோட கண்டிஷன் பொறுத்து தான் மீன்கள் வளர்த்த பொறுத்து இருக்குது. நான் இருக்கிற பார்த்திங்கன்னா சென்னை சர்க்கிளில் சென்னையோட அவுட்ரு ஸ்ரீபெரும்புதூர் நியர்பையில் இருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ இங்கே இருக்கிற தண்ணிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி
அயன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தண்ணியில் குட்டிங்களை அவ்வளோ சீக்கிரம் க்ரோத் வந்து இப்படி. ஸோ இதுலேருந்து எப்படி அதை அவாய்ட் பண்ணலாம் அடுத்த உங்களுக்கு இந்த சேனலில் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். என் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா தப்பாக எடுத்துங்க. அடுத்த சேனலில் அடுத்த கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதை நான் அடுத்த வாட்டிக்கு சொல்லும்போது உங்களுக்கு நல்லா கிளியராக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பாய்.